வணக்க மக்களே. 2026 T20 வேர்ல்டு கப் ஜெயிச்ச சந்தோஷம் இன்னும் இந்தியன் ஃபேன்ஸுக்கு குறையவே இல்லை. குறிப்பா அந்த உலக கோப்பையில ஒட்டுமொத்த இந்தியாவின் திரும்பி பார்க்க வச்சவர் நம்ம சஞ்சு சாம்சன் 321 ரன் அடிச்சு பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டையும் வாங்கி இந்தியாவோட ரியல் ஹீரோவா நின்னாரு. ஆனா இப்ப பிசிசி அறிவிச்சிருக்கிற ஜிம்பாப்வேக்கு எதிரான 3 போட்டி கொண்ட T20 தொடர்ல இந்திய அணியை பார்த்தப்போ எல்லாருக்குமே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த ஸ்குவாட்ல நம்ம சஞ்சு சாம்சன் பேரே இல்லை. உலகக்கோப்பை ஜெயிச்சு கொடுத்த ஒரு சாம்பியன் பிளேயரை அடுத்த சில மாசங்கள்லயே ஸ்குவாட்ல இருந்தே தூக்கி இருக்காங்க. இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்படியே நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கலாம். 2026 வேர்ல்டு கப்ல சஞ்சு சாம்சன் ஆடின ஆட்டத்தை யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் மறக்கவே முடியாது. லீக் மேட்ச்ல இருந்து நாக் அவுட் வரைக்கும் அவரோட கன்சிஸ்டன்சி வேற லெவல்ல இருந்துச்சு. குறிப்பா பிரஷர் அதிகமான செமிஃபைனல் மேட்ச்ல 89 ரன்ஸ், அதே மாதிரி ஃபைனல் மேட்ச்ல இக்கட்டான சூழ்நிலையில அதே 89 ரன் அடிச்சு ஒத்த ஆளா இந்திய அணியை தாங்கி பிடிச்சாரு. மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் சொதப்பன போவோம் மிடில் ஆர்டர்ல ஒரு தூண் மாதிரி நின்று விளையாடினாரு. அதனாலதான் அவருக்கு பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் விருதும் கிடைச்சிச்சு. ஒரு உலகக்கோப்பை ஹீரோக்கு இந்திய கிரிக்கெட்ல இப்ப கிடைச்சிருக்கிற பரிசு என்ன தெரியுமா? ஜிம்பாப்வே சீரீஸ்ல இருந்து டிராப் பண்ணப்பட்டது தான். சரி, சஞ்சுவை ஏன் தூக்குனாங்க? செலக்டர் சைட்ல என்ன யோசிச்சிருப்பாங்கன்னு பார்ப்போம். இங்கிலாந்து மட்டும் அயர்லாந்து சீரீஸ்ல சஞ்சு சாம்சன் 1-2 மேட்ச்ல பேட்டிங் சரியா அமையல. உடனே அவர் ஃபார்ம்ல இல்ல அப்படின்ற ஒரு முத்திரையை குத்திட்டாங்க. ஆனா இங்க நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஜிம்பாப்வே சீரீஸ் அப்படின்றது சீனியர் பிளேயர்ஸ் யாருமே இல்லாத ஒரு தொடர். இந்த டீம்ல ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டனா இருக்காரு. நிறைய புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு யங்ஸ்டர்ஸ் இருக்கிற டீம்ல சஞ்சு சாம்சன் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற சீனியர் பிளேயர் மிடில் ஆர்டர்ல இருந்தா அந்த டீமுக்கு எவ்வளவு பெரிய பலம் தெரியுமா? ஆனா அவரை ஸ்குவாட்ல ஒரு பேக்கப் பிளேயரா கூட வைக்காம மொத்தமா ஓரம் கட்டி இருக்காங்க. ஒரு சீரீஸ்ல சரியா விளையாடலனா உடனே வேர்ல்டு கப் ஹீரோன்னு கூட பார்க்காம தூக்குறது எந்த விதத்துல நியாயம்னு தெரியல. சஞ்சு சாம்சன் கெரியரை ஆரம்பத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியும். அவருக்கு எப்பவுமே இந்தியன் டீம்ல ஒரு கான்ஸ்டன்டா வாய்ப்பு கிடைச்சதே இல்லை. ஒரு மேட்ச்ல சரியா விளையாடலனா அடுத்த மேட்ச்ல தூக்கிடுவாங்க. இப்ப வேர்ல்டு கப்ல அவரு பெரிய பர்ஃபார்ம் பண்ணியும் அவருக்கு அதே நிலைமை தான் தொடருது. இதனாலதான் சோசியல் மீடியா முழுக்க ஜஸ்டிஸ் ஃபார் சஞ்சு அப்படின்ற ஹேஷ்டாக் மறுபடியும் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சஞ்சு சாம்சன் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம பொதுவான கிரிக்கெட் ஃபேன்ஸுகளும் பிசிசியோட இந்த முடிவை பார்த்து செம்ம கோவத்துல இருக்காங்க. ஒரு பக்கம் புது பசங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அடுத்த தலைமுறை T20 டீமை உருவாக்கணும்னு செலக்டர்ஸ் எடுத்த முடிவு சரின்னு ஒரு சிலர் பேசலாம். ஆனா இன்னொரு பக்கம் ஃபார்ம்ல இருக்கிற ஒரு சாம்பியன் பிளேயருக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் அப்படின்றதா பலரோட கருத்தா இருக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க, சஞ்சு சாம்சனை ஜிம்பாப்வே T20 தொடர்ல இருந்து டிராப் பண்ணது கரெக்டா இல்ல தப்பா? செலக்டர்ஸ் எடுத்த அந்த முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.